அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஸ்போக்கன் இங்கிலீஷில் ஒரு அடிப்படையான விஷயம். ஒருவரை புதியதாகவோ அல்லது மறுமுறையோ பார்க்கும்போது எப்படி வாழ்த்து சொல்கிறது, அதாவது அவங்கள எப்படி க்ரீட் பண்ணுறது அப்படிங்கிற குறியதான வீடியோ தான் இது. நிறைய பேர் நடைமுறையில் இந்த வாக்கியங்களை உபயோகப்படுத்தினாலும் சிலர் அதை தவறாக உபயோகப்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதுபோல் பிகினர்ஸ், ஆரம்ப நிலையில் உள்ளவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப உபயோகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல் வாழ்த்தாக காலையில் எழுந்தவுடன் ஒருவரை எப்படி வாழ்த்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். காலையில் 5 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை ஃபார்மலாக அஃபிஷியலாக ஒருவரை க்ரீட் பண்ணணும்னா குட் மார்னிங் சார், குட் மார்னிங் மேடம் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ஒரு நல்லா தெரிஞ்ச நண்பர் அல்லது வயதில் நம்மளோட இளையவரிடம் போய் ஹாய் மார்னிங் அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக ஷார்ட்டாக சொல்லிட்டு போயிடலாம். ஃபார்மலாவோ அல்லது கேஷுவலாவோ யார்கிட்ட இருந்தாலும் ஹாவ் அ கிரேட் மார்னிங், உங்களுக்கு ஒரு சிறந்த காலை அமைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னால் தே வில் ஃபீல் வெரி ஹாப்பி. அடுத்ததாக நண்பகல் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை எப்படி க்ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார்மலாக அஃபிஷியலாக ஒருத்தவங்கிட்ட பேசணுன்னா குட் ஆஃப்டர்நூன் மேடம் ஆர் குட் ஆஃப்டர்நூன் சார் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் தெரிஞ்சவங்க நல்ல க்ளோஸாக உள்ள ஃப்ரெண்ட்ஸு அவங்கக்கிட்ட ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லி அதோட முடிச்சுக்கலாம். யாராக இருந்தாலும் ஹோப் யுவர் டே இஸ் கோயிங் வெல், உங்கள் நாள் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவங்களுக்கு அது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அடுத்ததாக மாலை 4 மணி முதல் நாம் படுக்க போகிற வரைக்கும் அஃபிஷியலாக சொல்கிறதா இருந்தால் குட் ஈவினிங் சார் ஆர் குட் ஈவினிங் மேடம் அப்படின்னு சொல்லலாம். கேஷுவலாக பேசும்போது ஈவினிங் அப்படின்னு ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம். யார்கிட்ட வேணாலும் இது ஒரு இனிமையான மாலையாக உள்ளது இல்லையா அப்படிங்கிற மீனிங்கில் லவ்லி ஈவினிங் இஸ்ன்ட் இட் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அடுத்ததாக இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட விடைபெறும்போது குட் நைட் அல்லது ஸ்லீப் வெல் ஆர் ஸ்வீட் ட்ரீம்ஸ் இந்த மாதிரி வாக்கியங்களை உபயோகப்படுத்தலாம். பொதுவாக தமிழில் நாம் எல்லாரிடமும் ஒரே மாதிரி பேசுகிறதில்ல. அதுபோல் ஆங்கிலத்திலேயும் ஃபார்மல் யூசேஜுக்கு ஒரு சர்டன் வேர்ட்ஸ் இருக்குது, இன்ஃபார்மல் கேஷுவல் யூசேஜுக்கு சர்டன் வேர்ட்ஸ் இருக்குது. ஏற்கனவே அதை பார்த்துருக்கோம். இன்னொரு டைம் அதை பார்த்துட்டு அதுக்கு எப்படி ரிப்ளை பண்ணுறதுங்கிறதையும் இப்போ பார்க்கலாம். ஃபார்மலாக ஒருத்தர்கிட்ட பேசும்போது குட் மார்னிங் ஆர் குட் ஆஃப்டர்நூன் ஆர் குட் ஈவினிங் நம்ம சார் ஆர் மேடம் அதை ஆட் பண்ணிக்கலாம். குட் மார்னிங் சார், குட் மார்னிங் மேடம், லைக் தட். அப்புறமா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத இங்கிலீஷில் கேட்குறதுக்கு ஹவு டு யூ டூ அப்படிங்கிற சென்டென்ஸு ஒரு முக்கியமான வாக்கியம். அப்புறமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அப்படிங்கிறதுக்கு நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்புறம் நம்மளை ஒருத்தங்க ஃபார்மலாக க்ரீட் பண்ணும்போது அதுக்கு எப்படி ரிப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். யாராவது நம்மகிட்ட குட் மார்னிங் சார், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் சொன்னால் நம்ம ரிப்ளையும் அதே மாதிரி தான் கொடுக்கணும். குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் அப்படின்ட்டு. இப்போ நம்மகிட்ட ஒருத்தங்க ஹவு டு யூ டூ அப்படின்னு கேட்குறாங்கன்னா அதுக்கு பதிலாக ஐ எம் ஃபைன், ஹவ் ஆர் யூ அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது. ஒருத்தங்க ஹவு டு யூ டூ அப்படின்னு கேட்டாங்கன்னா பதிலுக்கு நம்மளும் ஹவு டு யூ டூ அப்படி தான் சொல்லணும். அடுத்ததாக ஒருத்தர் நம்மகிட்ட நைஸ் டு மீட் யூ, அதாவது உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னார்னா த ப்ளஷர் இஸ் மைன், எனக்கு தான் அந்த சந்தோஷம் அப்படின்ட்டு நம்ம பதிலுக்கு சொல்லணும். இப்போ நம்ம இன்ஃபார்மல், அதாவது நமக்கு நல்ல தெரிஞ்ச நண்பர்கள், நம்மளோட வயசில் குறையான ஜூனியர்ஸ் அவங்கக்கிட்டலாம் பேசும்போது ஹாய், ஹலோ அல்லது ஹே வாட்ஸ்அப், இப்போ நம்ம யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்லாம் அந்த மாதிரி யூசேஜ்லேருந்து வந்தது தான். ஸோ தென் ஹவ் இஸ் இட் கோயிங், யோ. ஸோ இந்த மாதிரி ரொம்ப கேஷுவலான வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஒருத்தங்க நம்மளை கேஷுவலாக க்ரீட் பண்ணுறாங்க, நம்ம ஃப்ரெண்டே கூப்பிட்றாங்க அப்படின்னா அவங்க ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டால்
ஐ எம் ஃபைன், தேங்க்யூ, அண்ட் யூ, நீங்கள் எப்படி இருக்கீங்க, நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் இதுக்கு பதில் சொல்லலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப் அப்படின்னு கேட்டால் நாட் மச், யூ, இங்கே ஒன்றும் பெருசாக இல்லை, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். ஆர் ஹவ் இஸ் இட் கோயிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம நல்ல பொசிஷனில் இருந்தோன்னா pretty குட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இமெயிலில் ஃபார்மலாக எப்படி க்ரீட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இமெயில் எழுதுறது ஒரு பெரிய சப்ஜெக்டு. அதை தனியாக ஒரு வீடியோவிலே பார்க்கலாம். பட் இப்போதைக்கு அதில் உள்ள பேசிக் க்ரீட்டிங்ஸ், இப்போ ஃபார்மலாக ஒருத்தங்களை அட்ரஸ் பண்ணுறதா இருந்தால் டியர் சார் ஆர் டியர் மேடம் அப்படின்ட்டு ஆரம்பிக்கணும். ஸோ தென் க்ரீட்டிங்ஸ் ஆஃப் த டே, இந்த நாளுடைய வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலாம். தென் அதர்வைஸ் ஐ ஹோப் திஸ் மெயில் ஃபைண்ட்ஸ் யூ வெல், இந்த மாதிரி ஒரு ஃபார்மலாக க்ரீட்டிங்ஸோட இமெயில் ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம க்ரீட்டிங்ஸ் லெசன்ஸோட இறுதி கட்டத்தை நெருங்குகிறோம். ஸோ ஒருத்தங்களை க்ரீட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஃபேர்வெல், அதாவது போயிட்டு வரேன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்கிறதா இருந்தால் ஒன்று குட் பை அப்படின்னு சொல்லலாம், வணக்கம் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மீனிங். see you later, உங்களை அப்புறமா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆர் டேக் கேர், உங்களை நல்லா பார்த்துக்குங்க, நான் போயிட்டு வரேன். அதர்வைஸ் ஹாவ் அ கிரேட் டே, உங்கள் நாள் இனிமையான நாளாக இருக்கட்டும். இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் ஒரு டிஃப்ரெண்ட் வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஒருத்தரை க்ரீட் பண்ணும்போது சில காமனான பொதுவான தவறுகள் நம்ம பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது என்னங்கிறத பார்க்கலாம். ஒருத்தரை சப்போஸ் நைட்டு பார்க்குறோம் அப்படின்னா அவர்கிட்ட போயிட்டு குட் நைட் அப்படின்னு சொல்லக்கூடாது. வி ஹவ் டு சே குட் ஈவினிங் அப்படி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா குட் நைட்டுங்கும்போது விடைபெறும்போது சொல்ல வேண்டிய வார்த்தை. அப்புறம் ஃபார்மலாக ஒரு ஆஃபீஸர்கிட்ட பேசும்போது கேஷுவல் வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் சார் அப்படின்னு கேட்கக்கூடாது. வாட்ஸ்அப் அப்படின்னா கேஷுவல் வேர்டு. தென் யாராவது நம்மளை ஒருத்தங்களை க்ரீட் பண்ணியாச்சுன்னா பதிலுக்கு நம்ம க்ரீட் பண்ணணும், அப்ராப்ரியேட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணணும், அதை மறந்துடக்கூடாது. தென் யாராவது உங்ககிட்ட ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஸோ ஒரு நலன் விசாரிக்கும் வார்த்தை, அதுக்கு ஷார்ட்டாக ஐ எம் ஃபைன் தேங்க்யூ அதோடு நிறுத்திக்கணும். நம்மளுடைய சொந்த கதை சுகக்கதையெல்லாம் அது கூட ஆட் பண்ணக்கூடாது. அதுபோக நம்ம பேசும்போது நம்மளுடைய டோன், அதுபோக நம்மளுடைய முக பாவனை ரெண்டுக்கும் ஒரு மேட்ச் இருக்கணும். ரொம்ப கவலையோட ஹாவ் எ நைஸ் டே சார் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதே மாதிரி நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ், அவங்களுடைய பேச்சு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். பொதுவாக நீங்கள் இங்கிலீஷ் மூவிஸ் ஆர் ட்ராமா இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஷார்ட்டாக பேசுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங், ஹாய். ஸோ அதோடு அவங்களோட க்ரீட்டிங்ஸ் ஸ்டாப் ஆயிரும். ஸோ நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இதை பார்த்ததோடு நிற்காமல் இப்போது கற்றுக்கிட்ட க்ரீட்டிங்ஸை ப்ராக்டிக்கல் வேயில் அப்பப்போ யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு ரோல் ப்ளே மாதிரி பண்ணி பாருங்கள். நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறத இங்கிலீஷ் சினிமாஸ் ஆர் வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அதை கரெக்ட் பண்ணி பேசப்படுங்க. நன்றி.